காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போற மருத்துவம் வந்து ரத்தம் அதிகரிக்கிறதுக்கான மருத்துவம். ரத்தம் உற்பத்தி வந்து நம்ம உடம்புல ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப குறைவா இருக்குன்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. ரத்தம் குறைவாகிறதுக்கு காரணம் நம்ம சாப்பிட்ற உணவுல வந்து தான் நம்ம ரத்தத்தை கூட்ட முடியும். நாங்க சாப்பிட்றோம் கொஞ்சமா, ஒரு 4 இட்லி சாப்பிட்றோம், 3 இட்லி சாப்பிட்றாங்க. இட்லி சாப்பிட்றதெல்லாம் வந்து ஒரு உணவு கணக்கே கிடையாது. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா பலகாரம் சாப்பிட்றேன்னுவாங்க, 10 இட்லியை சாப்பிட்டு 2வது வீட்டில் போய் தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க. இப்போ அது அந்த இதுவே இல்லை. இப்போ யார் பார்த்தாலும் 2, 3 இட்லி சாப்பிட்றாங்க. அப்போ அந்த அளவு தான் ரத்தம் ஊறும். ரத்தம் ஊறலைன்னா அவங்க உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். இப்போ எல்லாருக்கும் யாரை பார்த்தீங்கன்னா ஹெச்பி எவ்வளோ இருக்குது, ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8, 9 இருக்கு. 13க்கு மேலே இருக்கணும், 15 அளவுக்கு இருக்கணும். 13, 13.5 கிராம் இருந்துச்சுன்னா தான் அவங்க உடம்புல வந்து முழு ஆரோக்கியம் அதிகம், அவங்க எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதை விட கம்மியாக இருக்குது, இப்போ 7 கிராம் தான் இருக்கு அப்படின்னு ரத்தம் பார்த்தீங்கன்னா, அவங்க எங்கேயாவது போனீங்கன்னா, இப்போ கோயிலில் வந்து மேளம் அடிக்கிறாங்களா, உடனே அவங்களுக்கு சாமி வந்துடும். ஏன்னு கேட்டால் அந்த ரத்தம் வந்து அவங்களால தாங்கக்கூடிய சக்தி இல்லை. எங்கேயாவது போய் சாமியாருங்க இது பண்ணால் அவங்களோடய போய் சேர்ந்துருவாங்க. அவங்க வந்து மறுக்க முடியாது. யாராவது ஒருத்தர் இது பண்ணால் அவங்க இதுக்கே அவங்க அடிமையாயிடுவாங்க. அந்த அளவுக்கு ரத்தம் குறைவாக இருக்குது. அதனால ரத்தம் குறைவாக உள்ளவங்க யாருமே வந்து யோகாலாம் பண்ணக்கூடாது. எல்லாரும் யோகா கற்றுத்தராங்கன்றாங்கன்னா முதல்ல போய் ஹெச்பியை பார்க்கணும். 13.5 கிராம் இருந்தால் தான் யோகா பண்ணணும், இல்லைன்னா அந்த யோகாவே பண்ணக்கூடாது. நிறைய பேர் அதெல்லாம் தெரியாமல் யார் வேணாலும் பண்ணலான்ட்டு ஒரு நிமிஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. நினைச்சவங்களாம் யோகா பண்ணக்கூடாது, நினைச்சவங்கலாம் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. அது வந்து தவறான முறை. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரத்தம் இருக்கணும். ரத்தம் வந்து அதிகரிக்காம எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. நம்ம சாமி கும்பிட போறோம்னாலும் அந்த இடத்துல உடல் நடுங்கிறது காரணம் ரத்த குறைவால தான். ரத்தம் குறைவு இருக்கிறவங்க எல்லாத்துலேயும் ஜாகிரதையா இருக்கணும், முன் ஜாகிரதை இருக்கணும். நம்ம உடம்புல வந்து எந்த ஒரு நோயும் வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடும். அதனால நம்ம எச்சரிக்கையா நம்ம எங்கே போனாலும் நம்ம உடல் பாதுகாப்போடு இருக்கிற நிலையில தான் போகணும். சில பேர் என்ன பண்றாங்க, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போறாங்க. அவங்களுக்கு போய் பாத்தீங்கன்னா பாத்ரூம் போனாங்க, அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்றாங்க. ஏன்? ரத்த குறைபாடால. ரத்தம் அதிகமா இருந்தா எதையும் தூக்கி எறியக்கூடிய சக்தி நம்ம உடம்புல இருக்கும். நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல 4 இட்லி சாப்பிட்டோம்னா அதுல வந்து ரத்தம் ஊறுறது ரொம்ப குறைவா இருக்கும். நம்ம வயிற்றுக்கு மட்டும் உணவு இல்லை, நம் கண் பார்வைக்கு அதிக ரத்தம் தேவை இருக்கு. கை விரல்கள் நடுங்காம இருக்கிறதுக்கு ரத்தம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாதியை கொண்டு வராங்க. எதை பார்த்தாலும் கடைசியில் பார்த்தா ரத்த குறைபாடு தான். தலைமுடி வளரனாலும் ரத்தம் குறைவா இருந்தால் நம்ம முடி வளராது, கொட்ட தான் செய்யும். நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு முடி கொட்டுதுன்னு. முதல் சாப்பாட்டை நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவு எடுத்துங்க. அப்பதான் வந்து ரத்தம் உற்பத்தி ஆகும். ரத்தம் உற்பத்தி ஆனால் முடி கொட்டாது. எல்லாத்துக்கும் காரணம் ரத்தம் உற்பத்தி தான். எனக்கு மூட்டு வலின்றாங்க. மூட்டு வலி வந்தது காரணம் ரத்தம் குறைவா இருந்ததால் தான். ரத்த குறைபாடுகள் இருக்கிறவங்க மூட்டு வலிக்கும் இடுப்பு வலிக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே L4 L5ல வந்து பாதிப்பு இருக்கு. ஏன்? அதிக ரத்தம் இருந்துச்சுன்னா நல்ல ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் இருந்தா நல்லா வந்து நடக்கலாம், ஓடலாம். ரத்தம் குறைபாடு இருந்தா எல்லா இதுலயுமே வலி வந்துடும். உடம்புல ஒரு பகுதியில் எல்லா பகுதிக்குமே ரத்தம் தான் வந்து முதல் காரணம். இதுக்கு ஏற்கனவே வேற மருத்துவம் சொல்லியிருக்கோம். ஆனா இப்போ நம்ம பண்ண போற மருத்துவம் வந்து இப்போ வயல்வெளியில வந்திருக்கிறோம். எங்க மூலிகை கிடைக்குதோ அங்கேயே வந்திருக்கோம். இதுல வந்து ஒரு சிறப்பான மூலிகை என்னன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த வெள்ளைப்பூ பூத்திருக்கும். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை வந்து இதுக்கு பயன்படுத்துறோம். வெள்ளை கரிசலாங்கண்ணியை எதுக்கு பயன்படுத்துறோமோ, இது வந்து உடம்புல உள்ள சளிகளை வந்து வெளியேற்றக்கூடியது. ரத்தம் உற்பத்தி ஆகும்போது நீர் அதிகமாக இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் இருக்காது, உடல் முழுவதும் நீர் இருக்கும். நீர் இருக்கிறதால சளி பிடிக்கும். சளி பிடிச்சதுன்னா உள் உறுப்புகளில் இருக்கிற ரத்தங்கள் குறைஞ்சி எந்த உணவுமே ஏற்றுக்கொள்ளாது. உணவு ஏற்றுக்கலனாலே அவங்களுக்கு வந்து அஜீரணமோ அந்த வாந்தியம் வரும். அவங்களால செமிக்கும் தன்மை குறைவா இருக்கும். இந்த செமிக்கும் தன்மை குறைவா இருக்கிறதால அவங்க உடல் வந்து நிறைய பாதிப்பு உள்ளாகும். அந்த செமிக்கும் தன்மையை கூட்டுறதுக்கும் உள்ள நீரை சளியா மாத்தாம அதை நேரடியா வெளியேற்றணும். அந்த சளி வந்து உள்ள பிடிச்சிருச்சுனாலே உடல் வந்து கெட்டு போயிடும். உடல் கெட்டு போயிடுச்சுன்னா அவங்க உடம்ப வந்து நம்ம பாதுகாக்கவே முடியாது. ஏன்னா நிறைய பேர் கொஞ்சமா சாப்பிட்டா உடல் குறைஞ்சிரும்னு நினைச்சு நிறைய பேர் கொஞ்சமா சாப்பிட்டு அவங்க உடல்ல உள்ள ரத்த குறைபாடுகளை உண்டு பண்ணிடுறாங்க. ரத்த குறைபாடுகள் இருக்கிறதால அவங்களால எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எதிர்ப்பு சக்தி இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். எதிர்ப்பு சக்தி இல்லாம இருக்கிறதால அவங்க உடல் பாதிப்பு ஏற்படும். இந்த எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கறதுக்கு இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி ஒரு முக்கிய பயன்பாடு. இதுல மஞ்சள் கரிசலாங்கண்ணி சொல்லியிருக்கேன். மஞ்சள் வந்து நினைச்ச இடத்துல கிடைக்காது. வெள்ளை வந்து எல்லா வயல்கள்லையும், நெல் நட்டிருக்கிற வயல்கள்லையும், நடு வயல்லையும் இருக்கும், ஓர வரப்புகள்லையும் வாய்க்கால்கள்லையும் இது முளைக்கக்கூடியது.
இதுக்கு மாற்று பெயர் வந்து அருவா தாங்கின்னு சொல்லுவாங்க. அருவா தாங்கின்னு ஏன் சொல்றாங்கன்னா, கையில காயம் பட்டுட்டா உடனே அரைச்சி அது மேல வச்சுட்டா அந்த அருவா வெட்டின காயத்தையே சரி பண்ணக்கூடியது. அதனால இதுக்கு பேர் அருவா தாங்கி. கரிசிலாங்கண்ணின்னு சொல்றோம். இது வந்து உடலை வந்து நல்லா காப்பாற்றக்கூடியது. தலையை வந்து காப்பாற்றுறது. தலையில இதை தேய்ச்சிட்டு வந்தோம்னா பார்வை கூடும். ஏன் கூடுதுன்னா இது எல்லாமே ரத்த உற்பத்திக்கு துணை போகிறதால தான். ரத்த உற்பத்தியை துணை போறதுல இதுல ஒரு சிறந்த ஒரு மூலிகையா ஓரிதழ் தாமரை. இதுல வந்து இந்த ரோஸ் கலர்ல இந்த நிறத்துல தான் பூ இருக்கும். இந்த பூ இருக்கும். இது பேர் வந்து ஓரிதழ் தாமரை. இது வந்து எல்லாருக்கும் நன்மையை செய்யக்கூடியது. சாதாரணமா இது புல்வெளிகள்லயும் அந்த பார்க்குகள்லயும் கிடைக்கக்கூடியது. கால் மிதியில இருக்கும். இந்த பூவை வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். இந்த பூவினுடைய அடையாளம் வச்சு இந்த ஓரிதழ் தாமரையை நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த ஓரிதழ் தாமரை ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து. இது வந்து அணுக்கள் எண்ணிக்கையை கூட்டக்கூடியது. ரத்த உற்பத்திக்கு இது வந்து அதிக பலன் கொடுக்கக்கூடியது. ரத்த உற்பத்தி இது உடம்புல உள்ள அணுக்களை தூண்டி, சிகப்பு அணுக்களை வந்து தூண்டி விட்டு அது வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கிறது இல்லாம இருக்கிற உடம்புல இருக்கிற ரத்தத்தை கூட்டக்கூடியது. இதோட சேர்ந்து நம்ம பால் சேர்ப்போம். பால் சேர்க்கும் போது ரத்த அணுக்கள் வந்து அதிகரிக்கும். இதை அதிகரிச்சு நம்ம சாப்பிடக்கூடிய இதுல நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி மட்டும் இல்ல, ஓரிதழ் தாமரையும் தேவை. இதை ரெண்டையும் பயன்படுத்தி நம்ம இப்போ மருத்துவம் செய்யற முறையை பார்க்கலாம். இந்த ரத்தம் உற்பத்திக்கான மருந்து இப்போ தயாரிக்கும் முறையை பார்க்க போறோம். ரத்தம் உற்பத்திக்கான மருந்துக்கு இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியினுடைய இலைகளை மட்டும் பயன்படுத்தினா போதும். வெள்ளை கரிசலாங்கண்ணியினுடைய இலைகளை பயன்படுத்தணும். அதனுடைய காய்களை மாதிரி இருக்கிற பூக்களை வந்து பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா இந்த கரிசலாங்கண்ணி இலையை வந்து பயன்படுத்தணும். இந்த காம்புகளும் பயன் தரும். ஆனா இந்த இப்ப காம்புக்கான மருத்துவம் நம்ம பண்ணல. வெள்ளை கரிசலாங்கண்ணியினுடைய இலையை மட்டும் எடுத்துட்டு அதோட சேர்த்து நம்ம ஓரிதழ் தாமரையும் சேர்க்கணும். இதுல வந்து குறைஞ்சது ஒரு 15 இலை இருந்தா போதும். நம்ம இந்த இதுல வச்சு அரைக்கிறதுக்கு இது கொஞ்சம் இதா இருக்கிறதால கொஞ்சம் கூடுதலா நம்ம சேர்க்கிறோம். அந்த மருந்து அரைக்கிற கல்லுல தான் அரைக்கணும் இல்ல, இதுலயும் அரைச்சிக்கலாம். இதோட சேர்ந்து நம்ம ஓரிதழ் தாமரை, இந்த ஓரிதழ் தாமரையை வந்து இந்த இலையை மட்டும் நம்ம பயன்படுத்துறோம். தேவைக்கேற்ப குறைந்தது ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து அரைச்சா தான் அதுல இருந்து நமக்கு ஒரு 5 இல்ல 7 கிராம் அளவுக்கு அந்த மருந்து கிடைக்கும். ஏன்னா அம்மியிலேயே பாதி ஒட்டிக்கிறோம். இதை வந்து அம்மியோட சேர்த்து அரைக்கணும். இன்னைக்கு யாருமே அம்மி அரைக்கிறது கிடையாது. அம்மி அரைக்கிறது எப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மி எப்படி இருக்குன்னு கேட்கிற ஆள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அம்மி கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயும் அம்மி இருக்கணும். அம்மி மேல யாரும் உட்காரக்கூடாது. அம்மி மேல ஏன் உட்காரக்கூடாதுன்னு சொல்றோம்னா, அம்மி மேல உட்கார்றது பெரிய தவறு. அம்மி மேல உட்கார்ந்தாலே அறிவு இருக்காது. நிறைய பேர் வந்து அம்மி மேலையும் ஆட்டோரல்லையும் திருகையிலையும் உட்காருவாங்க. அதுல உட்கார்றவங்க யாருமே வந்து அதிக அளவு யோசிக்கிற திறமை இருக்காது. இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு இருந்தா போதுமானது. இந்த மருந்து அரைச்சி எடுத்திருக்கோம். மருந்து அரைச்சி எடுத்தா ஒரு பட்டாணியல்ல சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு தான் இருக்கு. இப்போ இந்த நெல்லிக்காய் அளவு இருக்கிறதோட சேர்த்து நம்ம பால் சேர்க்கணும். பால் சேர்த்து இதோட சேர்த்து பயன்படுத்தும் பொழுது இது வந்து உடல்ல வந்து ரத்த உற்பத்திக்கு ரொம்ப அணுக்கள் வந்து எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். இது யாருக்குனாலும் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா இது ஒரு சங்கு அளவு கொடுத்தா போதும். அதுல வந்து ஒரு மிளகு அளவுக்கு தான் சேர்க்கணும். அரைச்சி எடுத்ததுல இருந்து ஒரு மிளகு அளவுக்கு சேரணும். சம அளவுக்கு நம்ம சேர்க்கணும். சம அளவு இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியும் இந்த ஓரிதழ் தாமரையும் சம அளவு சேர்க்கணும். சம அளவு சேர்த்து தான் நம்ம இதை வந்து கலக்கணும். இதை குடிக்க நல்ல ருசியாகவும் இருக்கும். நல்ல உடல் பலத்தை கொடுக்கக்கூடியது. அணுக்களை தூண்டக்கூடியது. ரத்த அணுக்களை தூண்டும். பசியை தூண்டும். பசியை தூண்டும் போது நம்ம வந்து நிறைய வந்து நம்ம உடல்ல உள்ள உபாதைகள் சரியாகும். உபாதைகள் சரியாகும் போது ரத்தம் தூண்டிவிட பசி கூடும். பசி கூடனா நம்ம உடம்புல ரத்தம் உற்பத்தி ஆகும். ரத்தம் உற்பத்தியானா ஒவ்வொரு நோயா சரியாகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இடுப்பு வலின்னு தாங்க முடியல. இடுப்பு வலி ஏன் தாங்க முடியலன்னா அவங்களுக்கு ரத்தம் வந்து குறைபாடு. ரத்தம் குறைபாடால வந்துடுது. ரத்த குறைபாடால தான் சர்க்கரை நோய் வருது. ரத்த குறைபாடால அவங்களுக்கு வந்து பிரஷர் வருது. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து தைராய்டு வருதுன்றாங்க. ஏன் வருது? எல்லாமே எடுத்ததுமே பிளட் டெஸ்ட் எடுன்றாங்க. ரத்தம் அளவு எடுங்கன்றாங்க. அளவு எடுக்கும்போது அவங்க உடம்புல வந்து ரத்தத்தினுடைய அளவு குறைஞ்சிருக்கும். அந்த ரத்தத்தினுடைய அளவை கூட்டுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இது நிறைய பேர் காலடியிலே இருந்தாலும் தெரியாது. ஏன்னா அவங்க நேரடியா போய் எதையாவது ஒன்று சாப்பிட்டோம்னா ரத்தம் குடிக்கிறோம், நாங்கள் வெறும் பேரிச்சம்பழமா சாப்பிட்றோம், வெறும் கொய்யாப்பழமா சாப்பிட்றோம், வெறும் ஆப்பிளா சாப்பிட்றோன்றாங்க. அப்படியெல்லாம் சாப்பிட்டா வந்து கூடாது.
ஒன்னோட ஒன்று சேரணும். நம்ம குழம்பு வைக்கும்போது எத்தனை பொருள்களை நம்ம சேர்க்கிறோமோ அதே மாதிரி ரத்தம் உற்பத்தியாக ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். வேற ஒரு மருந்து ஆப்பிளோட சேர்ந்தது. இது ஆப்பிள் இதோட சேர்க்கல நம்ம, ஆனால் பால் சேர்த்துருக்கோம். பால் வந்து இது நாட்டு மாட்டுப்பால் அல்லது ஆட்டுப்பால் சேர்த்தீங்கன்னா உங்க உடல் வந்து ஆரோக்கியம் கூடும். பசி கூட கூட ரத்த உற்பத்தி அதிகரிக்கும். ரத்த உற்பத்தி அதிகரிச்சுன்னா உங்க உடம்புல வந்து எல்லா வகையான நோய்களும் சிறுக சிறுக வெளியேறும். ரத்த குறைபாடு இருந்தாலே அவங்களுக்கு சிறுநீர் பழுதடையும், கண் பார்வை குறையும், காது கேட்கறது குறையுது. காதுல ஒரு சத்தம் வருதுன்னா உடல்ல வந்து ரத்தம் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு நினைப்பாங்க காதுக்குள்ள ஏதோ வண்டு இருக்குதுன்னு. வண்டெல்லாம் கிடையாது. வண்டு இருந்தா நம்ம உடம்பை வந்து கெட்டு போயிடும். வண்டு மாதிரி உள்ள காதுக்குள்ள இறைய ஆரம்பிச்சுன்னா அப்பயே தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வந்து ரத்த குறைபாடு ஆயிடுச்சு. ரத்த குறைபாடு இருந்ததுன்னா கண்டிப்பா காதுக்குள்ள ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சத்தம் அதிகரிச்சு அவங்க யோசிக்கிற திறமையே போயிடும். யோசிக்கிற திறமை போகும்போது அவங்களால நிச்சயமா சிந்திக்கவே முடியாது, புதுசா எதையும் செயல்படுத்த முடியாது, எல்லாரோடையும் கோபத்திலே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சரியா காது கேட்காது. உள்ள அந்த இரைச்சல் சத்தம் தான் கேட்கும். அந்த இரைச்சல் சத்தம் இருந்துச்சுன்னா அவங்களால வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. இதுக்கு காரணம் ரத்தம் உற்பத்தி குறைவானது தான். உடம்புல ரத்தம் உற்பத்தி இல்லைன்னா அவங்களால எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. இந்த செயலை செய்ய முடியாததால தான் இந்த ரத்த உற்பத்திக்கான மருந்து நம்ம தயாரிக்கிறோம். ரத்த உற்பத்திக்கு ரொம்ப காலடியிலே கிடைக்குது ஒவ்வொரு இடத்துலயும். ஆனா நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்க வீட்டிலே எதையாவது வளர்த்தாதான் தொட்டியில வளர்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே வீட்டு மாடி மேல மொட்டை மாடியில வளர்க்குறாங்க. அதுல வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி வளர்க்கலாம். மஞ்சள் கரிசலாங்கண்ணி கிட்ட பெண்கள் போகக்கூடாது. பெண்கள் மாதவிடாய் நேரம் போகக்கூடாது. அந்த நேரம் போகாம இருந்தா அந்த செடி எதுவும் ஆகாது. மீதி நாள் எல்லா நாளும் போகலாம். அந்த 7 நாளைக்கு போகாம இருந்தா அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் இந்த ஓறுதல் தாமரையும் சேர்த்து பால்ல அரைச்சி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடம்புல எவ்வளவு ரத்த குறைவு இருந்தாலும் அதை வந்து சரி செய்யக்கூடியது. இப்போ நமக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு 70 வயசு 80 வயசு ஆயிடுச்சு, அவங்களுக்கு கூட்ட முடியலன்னா இது வந்து ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடியது. ஏன்னா அவங்களுக்கு உணவை கூட்டும் போது பசி அதிகரிக்கும். அவங்க சிறுக சிறுக உணவை கூட்ட முடியும். ஒரே தான் நான் சொன்ன மாதிரி 32 கவாலம் சாப்பிட முடியாது. ஏன்னா குடல் சுருங்கி போயிருக்கும். குடல் சுருங்கி போயிருக்கிற குடலை வந்து உடனே வந்து பெருசாக்கணும்னா மயக்கம் வந்துடும். இன்னைக்கு ஒரு 3 இட்லி சாப்பிட்றாங்கன்னா மறுநாள் ஒரு 5 இட்லி 4 இட்லி இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஒரு 6-7ன்னு சாப்பிடணும். அந்த நிலையில சாப்பிட்டு வந்து இந்த மருந்தை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடல்ல வந்து ரத்த உற்பத்தி அதிகரிக்கும். ரத்த உற்பத்தி அதிகரிச்சா எல்லா நோயிலிருந்து விடுபடலாம். இந்த எல்லா நோயிலிருந்து விடுபடுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் லட்சுமி என்னும் பெண்மணி எழுதியுள்ளார். அவருக்கு திருமணம் ஆகவில்லை, 28 வயசாயிடுச்சு. அவங்களுக்கு 28 வயசாயும் அவங்க உடம்புல வந்து எரிச்சல் வந்து அதிகமா இருக்கு. எரிச்சல் அதிகமா இருக்க காரணம் என்ன? ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உடம்பு எரியும். ஏன்னா அப்போ வந்து சத்து குறையும். இவங்களுக்கு குழந்தை பிறக்கல, கல்யாணம் ஆகல, அதுக்குள்ளேயுமே வந்து உடம்பு எரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்க உடல்ல வந்து சத்துக்கள் இல்லைன்னு அர்த்தம். எரிச்சல் அதிகம் ஆரம்பிச்சுன்னா அதுக்கு அடுத்த கட்டம் வந்து அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சத்தான உணவு எடுக்கணும். சத்தான உணவு எடுக்கலன்னா உடல் முழுவதும் எரிய ஆரம்பிக்கும். உடல் முழுவதும் எரிய ஆரம்பிச்சதுன்னா அவங்க வந்து எரிச்சல் தாங்க முடியாம அவங்க வந்து குளிர் சாதனம் நம்ம சொல்றோம்ல, இந்த ஏசி இருக்கிற இடத்துல இருந்தா ஓரளவு எரிச்சல் கம்மியா இருக்கும். இல்லைன்னா உடம்பு மேல தண்ணியை ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. எந்த நேரம் தண்ணி செமக்கிற வேலையே பார்ப்பாங்க. ஏன்னா அந்த தண்ணி மேல பட்டா கொஞ்சம் எரிச்சல் கொஞ்சம் குறைவா இருக்கும். தண்ணி இல்லாம இருந்தா அந்த எரிச்சல் அதிகரிக்கும். அவங்க எண்ணெய் தேய்ச்சாலும் எரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க சத்து பற்றாக்குறையால எரியுது. சத்து பற்றாக்குறையை சரி பண்றதுக்கு நல்ல உணவு எடுக்கணும், ஆர்கானிக் உணவு எடுக்கணும். அது மட்டும் இல்லாம நல்ல பழங்கள் சாப்பிடணும். நல்ல பழங்கள் சாப்பிட்டாதான் நல்ல பசி எடுக்கும். நல்ல பழங்கள்னா மலைப்பழம், செவ்வாழைப்பழம், இந்த மாதிரி பழங்களை எடுத்துக்கணும். இந்த பழங்களை எடுத்துட்டு வரணும். ஒரு நெல்லிக்காயை நல்லா இடிச்சு அதுல வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணி கலந்து, நல்லா சுடு தண்ணியை தான் கலக்கணும். சுட்டு ஆற வச்ச தண்ணியை கலந்து நல்லா ஆத்திட்டு அந்த திப்பிகளை வெளியேற்றிட்டு அந்த தண்ணியை வந்து குறைந்தது ஒரு 12 மணி நேரம் குடிக்கணும். அதுல நிறைய வெல்லம் சேர்த்துக்கலாம். வெறும் நெல்லிக்காய் சாறை மட்டும் சாப்பிடணுன்றது இல்லை. அதுல கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சோம்னா நம்ம எனர்ஜி கிடைக்கும். எப்படி அவங்க வயிற்றுல அல்சர் இருந்தா இந்த புண்ணா இருந்தாலும் இந்த தண்ணி வந்து எதுவும் செய்யாது. ஏன்னா ஒரு நெல்லிக்கனிக்கு வந்து 2 லிட்டர் தண்ணி சேர்க்கிறோம். ஒரு நெல்லிக்காய்க்கு ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்தோம்னா கண்டிப்பா அல்சர் புண்ணா இருந்தா எரிய ஆரம்பிச்சிடும். 2 லிட்டர் தண்ணி சேர்க்கும் போது அது எரிச்சலை உண்டு பண்ணாது. அது போய் எந்த ஒரு தவறும் செய்யாது. அவங்க எரிச்சலுக்கு காரணம் அவங்க சத்து பற்றாக்குறை. ஒரு நெல்லிக்காயை சாப்பிடும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏறினதுக்கு சமமா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து சத்து ஏற்றும். அதனால இது தினந்தோறும் செய்ய முடியாது. வாரம் ஒரு முறை தான் சாப்பிடணும்.
வாரம் ஒரு முறை ஒரு நெல்லிக்காயை இந்த மாதிரி 2 லிட்டர் தண்ணியில இடிச்சு அந்த சாறை வந்து அந்த தண்ணியில சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த 2 லிட்டர் தண்ணியை குறைந்தது ஒரு 12 மணி நேரம் குடிக்கணும். 12 மணி நேரம் குடிச்சோம்னா ரத்தம் வந்து சுத்திகரிப்பாகி அந்த அரிப்புத்தன்மை குறையும். அது மட்டும் இல்லாது அவங்க எரிச்சல் அடங்கிறதுக்கு சீந்தில் சொல்லுவோம். சீந்தில்னா அதுக்கு மாற்று பெயர் வந்து சண்டைக்கொடி, அதுக்கு இன்னொரு பெயர் வந்து அமிர்தவள்ளி. அமிர்தத்தை கொடுக்கக்கூடியது. அமிர்தம்னா தாய்ப்பாலுக்கு சமமானதான் அந்த சீந்தில் கொடியை வந்து நம்ம எடுத்து தினந்தோறும் ஒரே ஒரு இலையை எடுத்து அது கூட கொஞ்சமா வந்து நம்ம ஆவாரம் பூ அல்லது வாகைப்பூ இல்ல சரக்கொன்றை பூ ஏதாவது ஒரு பூ எடுத்து அந்த வெத்தலை மாதிரி மடிச்சு நீங்க காலையில ஒரு நேரம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த உடம்புல வந்து ரத்தம் சுத்திகரிப்பாகி கொஞ்சம் ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும். பசியை தூண்டக்கூடியது. பசி தூண்டும் பொழுது கொஞ்சம் உணவு அதிகமா எடுப்பீங்க. உணவு அதிகமா எடுக்கும் பொழுது ரத்தம் சுத்திகரிப்பாகி உங்களுடைய சத்து பற்றாக்குறை குறையும். சத்து பற்றாக்குறை சரியாக உடல் எரிச்சல் அடங்கும். உடல் எரிச்சல் அடங்கணும்னா இந்த முறையை தான் கையாளணும். உடல் எரிச்சலுக்கு உணவை மாத்தாம எந்த வகையிலும் சரியாகாது. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே சக்கை தான் சாப்பிடுறோம், நல்ல உணவு கிடையாது. அதனால சிறு தானியங்களை கண்டிப்பா எடுத்துக்கங்க. வரகு, சாமை, குருதவள்ளி, திணை, இரும்பு சோளம் இந்த மாதிரி மாத்தி நீங்க எடுத்தீங்கன்னா உங்க உடம்புல வந்து சத்துக்கள் வரும். என்ன செய்வாங்க, நமக்கு சத்து ஏத்தனம்னா உடனே சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிடுன்னு சொல்றாங்க. சிட்டுக்குருவி எதை சாப்பிடுதோ அதை நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்ப தேத்தணும். அதுக்காக வேண்டி அதை அடிச்சு திங்க கூடாது. சொல்லுவாங்க, ஊன் திண்டு ஊன் வளர்க்க வேண்டாம். ஊன் என்றால் அடுத்த ஒரு உயிரை கொண்டு நம் உயிரை வளர்க்க வேண்டாம். ஏன்னா அந்த உயிரை வந்து நம்ம உடம்பு தான், சுடுகாடு கிடையாது. என்ன சொல்லுவாங்க, இறந்த பொருள்களை பிதைக்க உனது உடல் ஒரு சுடுகாடு அல்ல. அதை நினைச்சீங்கன்னா இந்த மாமிசம் சாப்பிட்றதே நிறுத்துவீங்க. இந்த மாமிசம் சாப்பிடாம சிறு தானியங்கள், அந்த சிறு தானியத்தை சாப்பிட்ட அந்த குருவிகளும் மைனாக்களும் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு. எத்தனை வந்து இப்போ கெமிக்கல் சேர்ந்திருந்தாலும் அந்த கெமிக்கல் எல்லாம் மீறி அது உயிர் வாழுதுன்னா அந்த சிறு தானியங்கள் தான். சொல்றாங்க சிட்டுக்குருவி எல்லாம் அழிஞ்சிடுச்சுன்னு. சிட்டுக்குருவி அழியல. சிட்டுக்குருவி சாப்பிட வேண்டிய உணவு அதுக்கு கிடைக்கல. அது எங்க உணவு இருக்கோ அங்க போயிடுது. அதனால இடம் விட்டு இடம் பெயருது. நம்ம எப்படி ஒரு இடத்துல வேலைக்கு கிடைக்கலன்னா நாடு விட்டு நாடு போயாவது சம்பாதிக்க போறோமோ, அதே மாதிரி குருவிகள் வந்து இப்போ பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்து குருவிங்க வந்திருக்கு நம்ம பகுதியில. அதுக்கு வந்து படகுருவின்னு இப்ப புதுசா பேர் வச்சிருக்காங்க எங்க பகுதியில. ஏன்னா அது வந்துச்சுன்னா ஒரு 50,000 குருவியாவது வரும். எல்லா புழுக்களையும் சாப்பிட்டுறோம். அதுக்கடுத்து அதுக்கு எதுவும் உணவு கிடைக்கலன்னு போது கம்மங்கிறது ஒரு கருதுல 4 குருவி உட்காந்து தின்னுது. அதுக்கு உணவு கிடைக்கல. அங்க கிடைக்காததால இந்த பக்கம் வந்திருக்கு. அங்க புயல் எல்லாம் வந்த நேரத்துல வட இந்தியாவில இருந்து தென்னிந்தியா வந்திருக்கு. இப்போ இங்க இருக்கிறது திருப்பி அந்த பக்கம் எங்க உணவு அதிகமா கிடைக்குதோ அங்க போக தான் செய்யும். இது இடம் விட்டு இடம் பெயரக்கூடியது. அந்த சிட்டுக்குருவி சாப்பிட்ற சிறு தானியங்களுக்கு வந்து அவ்வளவு சக்தி. குருதவள்ளின்றது சொல்றது பார்த்தீங்கன்னா ரவ அளவு தான் இருக்கும். திணையும் ரவ அளவுக்கு தான் இருக்கும். சாமையும் வந்து ரவ மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நீங்க உணவு பழக்கத்தை மாத்தணும். கொஞ்சமா சாப்பிட்றத விட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடணும். அந்த உணவு பழக்கம் கொஞ்சம் அதிகரிச்சாதான் ரத்தத்திலையும் அதிகரிக்கும். ரத்தம் அதிகரிச்சா உடல் அரிப்பு, அந்த எரிச்சல் எல்லாமே சரியாகும். இந்த முறையை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.